அவிய மட்டும் தன்னோட கூட்டிட்டு போய் பிசினஸ கத்து கொடுக்க போறேன்னு ரமா சொல்றது, நாளைக்கு அவதான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஒரு சின்ன குழந்தை அவளோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்ற நினைப்பு இருக்கு. ஆனா அந்த நினைப்பு உங்களுக்கு இல்லாம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களோட சொந்த உரிமையை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையே விட்டு கொடுக்கறதுக்கு சமம். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்களோ அது உங்களோட விருப்பம். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்லுங்க சித்தி. என்னாச்சு ஜோதி? நான் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சியா? யோசிச்சேன் சித்தி. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். இப்படியே விட்டா நாளைக்கு எங்களுக்குன்னு எதுவுமே இல்லாம தான் நிக்கணும். பரவாயில்ல, கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. சரி, இப்ப என்ன பண்ண போற? வேற என்ன, அம்மா கிட்டே ரெண்டுல ஒண்ணு கேட்டுடலான்னு இருக்கேன். ஆனா எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ரொம்ப சிம்பிள் ஜோதி. பசங்க விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் அது வர வேண்டிய இடத்துக்கு தானா வந்து நிக்கும். சரிங்க சித்தி. போனை கட் பண்ணாத, நான் லைன்லயே இருக்கேன். சரி சித்தி, ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு தான் சப்பாத்தி பிடிக்காதுல, தோசை ஊற்றி கொண்டு வாங்கம்மா. ஏய், பிடிக்காதுன்னா சாப்பிட மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு செஞ்சு போட. இது என்ன உன் வீடா? ஜோதி, ஏன் இப்படி கத்துற? தோசை தானே கேக்குறா, ஒன்னு ஊத்தி கொடுக்க வேண்டியதானே? எதுக்குமா தேவையில்லாத வேலை? இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்பிக்கையை வளர்த்துட்டா நாளைக்கு இவளுக்கு தான் கஷ்டம். இங்க பாரு டிடி, நம்ம ஒன்றும் நம்ம வீட்டில் இல்லை. அதனால உன் இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டது எது கேட்டாலும் அது கிடைக்கும் நினைக்காத. இந்த உரிமைலாம் ஓரளவுக்கு தான், புரிஞ்சுக்கோ. ஜோதி, என்ன நீ திடீர்னு உன் வீடு ஏன் வீடுன்னு பேசிட்டு இருக்க? ஏன், அதானே உண்மை. எங்களுக்குன்னு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லையே. ஜோதி, நீ மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசுற. அது நல்லா தெரியுது. எதுக்கு சுத்தி வளைச்சு குழந்தைங்க மேல கோவத்தை காட்டிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? சொன்னா மட்டும் உடனே நடந்துடவா போகுது? ஐயோ, நீ சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு. சரி, இப்ப என்ன? உங்களுக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும், அவ்வளவுதானே? சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கம்மா. என்னம்மா, ஓப்பனா சொல்லுன்னு சொன்னீங்க, இப்ப சொன்னதும் அப்படியே வாய் அடிச்சு போய் உட்காந்துட்டீங்க. ஏய் ஜோதி, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குற, அதுக்கு என்ன நடந்துச்சு இப்போ? நாங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையே மாமா. இதுக்கு மேல என்ன நடக்கணும்?
என் பொண்ணு நேத்து என்ன கேட்டா? நாங்களும் உங்க கூட தூங்குறோம் தானே சொன்னா. ஆனா என்னவோ இவதான் இந்த வீட்டுக்கு வாரிசு மாதிரி இவளை மட்டும் கூட வச்சுக்கிட்டு மத்தவங்கள எல்லாம் அனுப்பி தானே விட்டீங்க. சரி அதை விடுங்க. இன்னைக்கு காலையில டிடியும் ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னதுக்கு அவளை இங்கேயே விட்டுட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு போனீங்களே. இதெல்லாம் பாக்குறப்ப நாங்க என்னவோ இந்த வீட்டுக்கு வேண்டாதவங்க மாதிரியும் இவதான் என்னமோ ராணி மாதிரியும்ல இருக்கு. இப்படி ஓர வஞ்சனை காட்டி எங்களை ஒதுக்குறதுக்கு பதிலா மொத்த சொத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க. நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறோம். மாமா என்ன மாமா, ஜோதி அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? அவ கேட்கறதும் சரிதானே வேணும். இந்த வீட்டில் நாங்களா எந்த முடிவும் எடுக்க முடியல. எல்லாத்துக்குமே அம்மாவையே சார்ந்திருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் எங்களுக்கும் தனித்தனி குடும்பம் இருக்குல்ல. இந்த வீட்டில் எங்களுக்கான உறவு இருக்கே தவிர உரிமை ஒன்று இருக்கிறதா தெரியலையே. அப்படி இருக்கிறப்போ ஜோதி கேட்கறதும் சரிதானே. அதுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா சரின்னு சொல்றீங்களா? ஆமாண்டா, பிரிச்சு தான் கொடுக்கணும். அறிவு இல்லாம பேசாதக்கா. உனக்கு என்னப்பா, நீ கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு ஒண்டிக்கட்டையாவே இருந்துட்ட. போதாததுக்கு எங்கிருந்தோ வந்து இவள என்னமோ உன் பொண்ணு மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீ அமைதியா இருப்ப. ஆனா நாங்க அப்படியா? எங்களுக்குன்னு பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாம். ஏன் சரிதா, நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல, என் பேர பசங்களை நான் பாத்துக்க மாட்டேனா? எப்படிம்மா பாத்துப்பீங்க? உங்க அக்கறை எல்லாம் ஒரு பக்கமா தானே இருக்கு. மத்த பசங்களை பத்தி நினைச்ச மாதிரி தெரியவே இல்லையே. நீங்க எப்படி அவங்கள நல்லா பாத்துப்பீங்க? இனிமேல் நாங்க யாரையும் நம்பி இருக்கிறதா இல்ல. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. நாங்க எங்க வாழ்க்கையை எப்படியாச்சும் பார்த்துட்டு போறோம். எப்படி ஜோதி மனசாட்சி இல்லாம பேசுற? அத்தை என்னைக்கு அப்படி பசங்களை பிரிச்சு பார்த்திருக்காங்கன்னு சொல்லு. வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாத. அப்ப இவளை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் கோயில்ல நகை போட்டு விட்டாங்களே, அதுக்கு பேர் என்ன மாமா? அது பவானிக்காக வச்சிருந்த நகை, அதனாலதான் போட்டேன்னு அன்னைக்கு சொல்லிட்டேனே. அது என்னம்மா, பவானி மேல உங்களுக்கு அப்படி ஒரு கரிசனம்? அவ இந்த குடும்பத்தையே தலகுனிய வச்சுட்டு போனவ தானே. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவ போனதுமே அவளுக்குன்னு இருந்த நகை எல்லாத்தையும் எங்களுக்கோ இல்ல எங்க பிள்ளைங்களுக்கோ தானே கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க அதை செஞ்சீங்களா? இல்ல. இன்னைக்கு நகையை தூக்கி இவ கையில கொடுத்தீங்க, நாளைக்கு கம்பெனியை தூக்கி கொடுப்பீங்க, கடைசியில நீதமா என் வாரிசுன்னு சொல்லி மொத்த சொத்தையும் கொடுப்பீங்க. இது எல்லாத்தையும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பாரு, மறுபடியும் முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. பவித்ராவுக்கு நகையை போடும்போதே பவித்ராவுக்கு எந்த சொத்தும் போக கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதோட அது முடிஞ்சு போச்சு. அது எப்படி அத்தை? சொத்தை தரமாட்டேன்னு வாய் வார்த்தையா தானே சொன்னீங்க. பத்திரத்துல எழுதிய கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. நாளைக்கு நான் அப்படி சொல்லவே இல்ல, சொத்துல இவளுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன தனிச்சயம்? இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு சொத்தை கொடுங்க கொடுக்காம போங்க, அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா எங்களுக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துருங்க, அது போதும். மா,
தேவையில்லாம பேசி இதை பெருசுப்படுத்த வேண்டாமா? ஏதோ இவ்வளவு நாள் நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அம்மா புள்ளியாவே இருந்துட்டோம். இதுக்கு மேலேயும் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. பேசாம எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தனியா பிரிச்சு கொடுத்துருங்கம்மா. நாங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய எங்க பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிறோம். இதுக்கு முடிவு என்னங்கிறத காலையில நீங்களே சொல்லுங்கம்மா. சபாஷ், நாம நினைச்சது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ரமா இதை எப்படி சமாளிக்கிறான்னு பாக்குறேன். அத்தை, மாமாவும் ஜோதியும் இப்படி பேசுற ஆளுகளே இல்ல அத்தை. ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னா அதுக்கு எல்லாம் காரணம் அந்த காயத்ரி தான் அத்தை. இந்த வீட்ல இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ சண்டை வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் என்னைக்காவது சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா? இவங்க வீட்டுக்குள்ள வந்ததே இப்படி ஏதாச்சும் செஞ்சு நம்ம குடும்பத்தை உடைக்கணும்னு தான். அதுக்கேத்த மாதிரியே அவங்க தூண்டி விட்டுருக்காங்க. இவங்களும் அது புரியாம பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அத்தை சொன்னேன், அந்த காயத்ரி நம்ம வீட்டில் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லைன்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அவங்க புத்தியை காட்டிட்டாங்கல்ல. அது எனக்கும் தெரியுது வேணும். காயத்ரி பேச்ச கேட்டுதான் இவங்க சொத்தை பிரிச்சு கூடன்னு கேக்குறாங்க. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? காயத்ரி தப்பானவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே. அவ வார்த்தைய வேத வாக்கா எடுத்துக்கிட்டு பேசுறவங்க கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு எதுவுமே தெரியல வேணும். பாட்டி, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. என்னாலதான் பாட்டி இந்த பிரச்சனை எல்லாமே வருது. நான் வேணா நீங்க எனக்கு கொடுத்த நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறவா? எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம் பாட்டி அப்படின்னு நான் எழுதி கொடுத்துறேன். எனக்கு உங்க கூட இருந்தாலே போதும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? என்ன பவி பேசுற? நீ எதுக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்கணும்? பரவாயில்ல பாட்டி, நம்ம குடும்பத்துக்காக தானே விட்டு கொடுக்கறேன். அதனால எனக்கு என்ன ஆயிட போகுது? எனக்கு நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் பாட்டி. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் பாட்டி. நான் இப்பவே நகைய சித்திக்கும் மாமாக்கும் கொடுத்துடுறேன். அப்பவாச்சும் அவங்க இந்த சொத்தை எல்லாம் பிரிக்க வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஆட போ பவி, அவங்கள பத்தி உனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீ நகையை கொடுத்தாலும் அதையும் வாங்கிக்கிட்டு சொத்தையும் பிரிச்சு வாங்குறதுல தான் குறியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மூளைக்குள்ள காயத்ரியோட எண்ணம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அத்தை, இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அத்தை. இல்லைன்னா சரி வராது. இன்னைக்கு சொத்தை பிரிச்சு கேட்கிற அளவுக்கு தூண்டி விட்ட காயத்ரி நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. சொல்லுங்க அத்தை, இப்ப இதுக்கு என்னதான் அத்தை முடிவு? முடிவு என்னங்கிறத நான் என் மனசுல முடிவு பண்ணிட்டேன் வேணும். ஒரு சின்ன பொண்ணு தனக்கானதை கூட குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொல்றா. ஆனா நான் வளர்த்து ஆளாக்கின என் பிள்ளைங்களுக்கு அந்த யோசனையே இல்லையே.
இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு பண்றேன். இங்க பாருங்க, ரமா வந்ததும் என்ன ஏதுன்னு தெளிவா உடைச்சு பேசிருங்க, புரியுதா? நீங்க என்ன பேச போறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு சேஃப்டியா இருக்க போகுது. அதனால ரமா வேற எது சொன்னாலும் அதை கேட்டு ஏமாந்துடாதீங்க. போங்க போங்க போங்க. அம்மா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கம்மா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்கம்மா. ஏன்னா உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களும் எங்க முடிவை எடுக்க முடியும். அதான் ஏற்கனவே எடுத்தாச்சு. என்ன ஒண்ணு அம்மா சொத்தை பிரிச்சு தர சரின்னு சொல்லணும், இல்லனா நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு போகணும். இதுக்கு மேல புதுசா முடிவெடுக்க வேற என்ன இருக்கு? என்னம்மா அமைதியாவே இருக்கீங்க? உங்க முடிவு என்னதான்னு சொல்லுங்க. ஏய் ஜோதி, என்ன நீ அத்தைகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? இப்ப என்ன வந்துச்சுன்னு சொத்து சொத்துன்னு கடந்து குதிக்கிற? தப்பு ஜோதி. யாரு நான் தப்பா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் தெரியாம பேசாதீங்க. சரி, எனக்கு எதுவும் தெரியாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது ஜோதி, இதெல்லாம் நீயா பேசல, யாரோ சொல்லி கொடுத்து தான் பேசுற. கரெக்ட் தானே? நான் என்ன சின்ன புள்ளையா யாரோ சொல்லி கொடுத்து பேச? அதுவும் இல்லாம எனக்கு சேர வேண்டிய சொத்தை நான் கேக்குறதுக்கு யார் சொல்லி தரணும்? இதுக்கு மேலேயும் இதே மாதிரி விட்டுட்டு இருந்தா நானும் என் பசங்களும் கடைசியில ஒன்னும் இல்லாம தான் போகணும். அதனால நீங்க அமைதியா நில்லுங்க, போதும். மா, நீங்க சொல்லுங்கம்மா. சொத்தை பிரிச்சு தரீங்களா இல்ல நாங்க எல்லாரும் வீட்டை விட்டு போகட்டுமா? என்னம்மா உங்க முடிவு? அத்தை, நீங்க மனசுல என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு முடிவெடுங்க. இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பயத்துல தான் இப்ப சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேக்குறாங்க. ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அதை இவங்களால சமாளிக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு இதை பத்தி பேச வேணான்னு தள்ளி போடுங்க. அவசரப்பட்டு மட்டும் எந்த முடிவும் எடுத்துட வேணாம் அத்தை. டேய், நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா நீ அத்தை எடுக்கிற முடிவையே தள்ளி போட சொல்லிட்டு இருக்க. அதுக்குன்னு நீங்க குடும்பத்தை உடைக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் ஒன்னும் குடும்பத்தை உடைக்கல மாமா, சொத்தை தான் பிரிக்க சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான் ஜோதி. போதும்.
எல்லாரும் பேச வேண்டியதை பேசி முடிச்சிட்டீங்கல்ல? இப்பவாவது நான் பேசலாமா? இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் என்னோட முடிவு என்னன்னு தெரியணும், அதானே? சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க கேட்ட மாதிரியே சொத்தை பிரிச்சு தந்துடுறேன். யார் யாருக்கு என்ன சேரணுமோ அத நான் பிரிச்சு கொடுக்க போறேன். போதுமா? இல்ல, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ஏன் பாட்டி? நான் தான் நகை எல்லாம் கூட கொடுத்துறேன்னு சொன்னல. வேண்டாம் பாட்டி.